இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சுதீஷ் சங்கர் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற மாரிசன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் பகத் பாசியில் ஒரு திருடனாக காமிக்கிறாங்க. அவர் ஒரு வீட்டுக்குள்ளே போது திருடும்போது பார்த்தா உள்ள வடிவில் சங்கிலி போட்டு கட்டி வச்சுருக்கிறாங்க. என்ன விஷயம்னு கேட்டால், எனக்கு அல்சைமர் வியாதி இருக்குது, அதனால் நான் வெளியே போனால் மறந்துடுவேன், திரும்ப வீட்டுக்கு வரமாட்டேன், அதனால் என்னை சங்கிலி போட்டு கட்டிட்டு வெளியே வச்சு பூட்டிகிட்டு போயிடுவாங்க, என்னை எப்படியாவது இங்கேருந்து காப்பாற்றி கூப்பிட்டு போப்பா, உனக்கு காசு தரேன் அப்படின்றாரு. காசை எப்படி தருவேன்றாரு. காசு நான் வந்து ஏடிஎம்மில் எடுத்து கொடுக்குறேன், என்னை எப்படியாவது காப்பாற்றி கூப்பிட்டு போ, உனக்கு 25,000 தரேன்றாரு. இப்போது இவரை காப்பாற்றி கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போனால் ஏடிஎம்மில் பணம் எடுக்கும்போது தான் பகத் பாசிலுக்கு ஒரு விஷயம் தெரியுது. இவர் அக்கௌண்ட்டில் ஒரு 25 லட்ச ரூபா பணம் இருக்குதுன்றது. மொத்தமாக இதை ஆட்டையை போட்டுற வேண்டியதான்ட்டு பகத் பாசில், நீங்கள் எங்கே போக போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் நான் பாலக்காட்டுக்கு போக போகிறேன், திருவண்ணாமலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழப்புறாரு. நீ எங்கே போனாலும் சரி, உன்னை ஃபாலோ பண்ணி இந்த அமௌண்ட்டை ஆட்டையை போடுறது சரி அப்படின்னு சொல்லிட்டு பகத் பாசில் திட்டம் போட்டு அவர் கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை ஆட்டையை போட்டாரா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது கதையாக இருந்தாலும், இதை தாண்டி இன்னொரு கதை இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இந்த படம். பொதுவாக திரைக்கதையில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, படம் ஆரம்பித்து 20 நிமிஷத்துக்குள்ளே படத்துடைய மைய கதாபாத்திரத்துக்கு என்ன நோக்கம், அது எதை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு விளக்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படம் ஆரம்பிக்கும் போது என்ன நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்குன்னா, இந்த திருடனும் இந்த ஒரு 25 லட்ச ரூபா வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரியவரையும் ஒரு ட்ராவலில் போகிறாங்க. போகிற வழியில் இவன் அந்த பணத்தை ஆட்டையை போட்டானா, அல்லது 2 பேருக்குள்ள ஒரு ஒத்துமை வந்து இவங்க 2 பேரும் நண்பர்கள் ஆகிட்டாங்களா அப்படின்ற கோணத்தில் தான் இந்த படம் போக போகுது, வழக்கமான ஒரு ட்ராவல் சப்ஜெக்ட் மாதிரி போக போகுது அப்படின்னு நினச்சா அது கிடையாது, வேறு கதை அப்படிங்கிறத இடைவேளைக்கு பிறகு தான் சொல்கிறாங்க. அது வரைக்கும் நம்ம பார்த்த படம் பூராமே வேஸ்ட்டு. இந்த இடைவேளைக்கு பின்னால் வர்ற கதைக்கான லீடு தான் 1 மணி நேரத்துக்கு மேலே சொல்லியிருக்கிறாங்க. இந்த 1 மணி நேரம் தேவையில்லைல்ல, 20 நிமிஷத்தில் சொல்ல வேண்டிய கதையை தான் இடைவேளை வரைக்கும் சொல்லி வச்சுருக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய மைனஸாக இருந்தது படத்தில். இந்த ஃபஸ்ட் ஹாஃப் கூட நல்லாவே இருந்தது, நிறைய நல்ல நல்ல சீன்கள் இருந்தது, 2 பேருடைய நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருந்தது, எல்லாம் நல்லா இருந்தால் கூட இந்த கதைக்கு இவ்வளோ பெரிய ஃபஸ்ட் ஹாஃப் தேவையில்லைல்ல. படத்துடைய செகண்ட் ஹாஃபில் படத்துடைய மைய கதாபாத்திரத்துக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கு எந்த வகையிலுமே நம்மளை கனெக்ட் பண்ணவே இல்லை. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய சம்பவங்களை வச்சு அவர் வந்து ஆத்திரப்பட்டு ஒரு நடவடிக்கையில் இறங்குறாரு. அந்த ஆத்திரமும் நமக்கு வரமாட்டேங்குது, அதை நமக்குள்ளே அவங்க செலுத்த முடியல. அதுபோக அதில் வந்த சீன்களும் நம்ம பல படங்களில் பார்த்த சீனாக தான் இருக்குது. படத்தில் வடிவேலு கேரக்டரு, பகத் பாசில் கேரக்டரை தவிர வேறு எந்த கேரக்டருமே ஒழுங்காக வடிவமைக்கலை. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவை சரளா கேரக்டரு, இந்த விவேக் பிரசன்னா கேரக்டர்லாம் ரொம்ப ராங்கான ஒரு சாய்ஸு. மற்றபடி பகத் பாசில் வழக்கம் போல் பிரமாதமாக நடிச்சிருந்தார். வடிவேலு இந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தார். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய லென்த்தை கொஞ்சம் குறைச்சி ஸ்க்ரீன் ப்ளேயில் கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக வந்திருக்க வேண்டிய படம் இப்போ கொஞ்சம் சுமாரான படமாக வந்துச்சு.